உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதாக எமக்கு தகவல் தருகின்ற உறவுகளுக்கு மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். எஸ்பி ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறையை அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் தென்னங்கீற்று 2024 19வது தடவையாக கலை மாலை நிகழ்ச்சியை 26/10/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு விமர்சையாக பாரிஸ் மார்க்ஸ் டோமா பகுதியில் அமைந்திருக்கின்ற தேவாலய கலை அரங்கில் நடாத்தியிருக்கின்றது. இந்த விழாவில் கலை கலாசார நிகழ்ச்சிகள் என நடனம், அத்துடன் இசை நிகழ்ச்சி என்பன மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றன. எங்க நாட்டின சொந்த ஊரின எல்லாமே உயிர்த்திருக்கு, அந்நியன் நாட்டின அடுத்தவன் வீட்டின எங்கதான் வாழ்விருக்கு, எங்கதான் வாழ்விருக்கு. ஆலமரம் நெஞ்சில நிறைஞ்சிருக்கு. இந்த பாட்டு மட்டும்தான் நிக்குது, வரியல் ஏராளம். காரணம் நிச்சயமாக ஐயா 10 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, இந்த குதிரை ஓடிக்கொண்டே இருக்கு. பொறாம அவரைத்தானே செய்யும். ரஜினி சொன்ன மாதிரி எங்களுடைய இந்திரன் அவர்களுக்கு ஒரு முகவரி. இந்த பாடலுக்கு இசை அமைத்த பாரிஸ் நகரத்திலே தன்னுடைய இசைப்பணியை மிக உன்னதமாக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற SS தில்லைச்சிவம் அவர்களுக்கான ஒரு முகவரி. இந்த பாடலை யாத்தவர் மாணி நாகேஷ் அவர்களுக்கான முகவரி. இவர்கள் மூவருமே பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எங்கள் தேசத்திற்காக பாடிய பாடல். என்றென்றும் பாடுங்கள், எப்பொழுதும் பாடுங்கள். மிக்க நன்றி. அத்துடன் அறிவுத்திறன் போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்கள் அனைவருக்கும் விழாவில் வைத்து பரிசில்கள் வழங்கப்பட்டுள்ளன. கலை கலாசார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிய கலைஞர்களுக்கு புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் தனது நினைவு கேடயங்களை வழங்கி மதிப்பளித்திருக்கின்றது. புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் தென்னங்கீற்று 2024 19வது நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக மண்ணின் மைந்தர், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர் டாக்டர் நாகலிங்கம் பாலச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். புங்குடுதீவுக்காக, நான் புங்குடுதீவுக்காக, புங்குடுதீவு எனக்காக இருக்க வேண்டும் என்று மனமாற நினைத்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த புங்குடுதீவு ஒன்றிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புங்குடுதீவு மக்கள் ஒன்றியம் பிரான்ஸ் நடத்திய தென்னங்கீற்று 2024 மண்ணின் மைந்தர்களாக புகழ்பெற்ற வர்த்தகர்கள் மகாலிங்கம் இந்திரஜித் அவர்கள், செல்லையா வைரவநாதன் அவர்கள் மதிப்பளிக்கப்பட்டார்கள். அத்தோடு அமரர் செல்லையா கனக சபாபதி அவர்களும் மதிப்பளிக்கப்பட்டார். என்
என்னை உனக்கு தெரிகின்றதா? எனது குரல் புரிகிறதா? என் நினமே, என் சனமே. பிரான்சின் புதிய அரசாங்கத்தினது 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆராய்வு நாடாளுமன்றத்தில் இந்த வாரத்திலும் நடைபெறுகிறது. வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் திங்கட்கிழமை மாலை முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் மிஷேல் பேர்னியே அரசாங்கம் சமர்ப்பித்திருக்கின்ற வரவு செலவு திட்டத்தில் 2200 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பல்வேறு நிதி கட்டுப்பாடுகளை கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக சுகாதார விடயங்களிலேயே மிக அதிகமான கட்டுப்பாடுகள் நிலவ உள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிரான்சின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற அரசியல் அமைப்பின் 43.3வது பிரிவு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் பல நாட்களாக நடைபெற்று வருகின்ற விவாதங்களையும் திருத்தங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 49.3ஐ பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்புக்கு உட்படுத்தினால் அரசாங்கம் தோல்வியையே சந்திக்கும் நிலை ஏற்படும் என்பதனால் 49.3ஐ பயன்படுத்த அரசாங்க தரப்பு விரும்புகின்றது. 2022-2023ஆம் ஆண்டுகளில் அப்பொழுது பிரதமராக விளங்கிய எலிசபெத் போர்ன் மீண்டும் பயன்படுத்திய இந்த அரசியலமைப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் பிரதமர் மிஷேல் பேர்னியர் பின்னிக்கின்றார். அரசாங்கத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக பின்னடைவுகள் ஏற்பட்டு வருகின்றன. CIC 40 நிறுவனங்களால் விநியோகிக்கப்படும் ஈவுத்தொகையில் 10% விதிவிலக்கான வரியை இடதுசாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். நிறுவனங்களிடம் இருந்து கோரப்பட்ட விதிவிலக்கான பங்களிப்பையும் அவர்கள் நிரந்தரமாக்கியுள்ளனர். இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது 49.3ஐ பயன்படுத்துவதில் அரசாங்கம் இப்பொழுது ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகின்றது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். லெபனானில் 1983இல் கொல்லப்பட்ட பிரெஞ்சு படையினரை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்துள்ளார். லெபனானில் 1983ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி அன்று லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ட்ரக்கர் கட்டிடத்தை பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்த வேளையில் 58 பிரெஞ்சு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த படையினருக்கே குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். லெபனானில் கொல்லப்பட்ட 58 இராணுவ வீரர்களும் என்றென்றும் நினைவில் இருப்பார்கள் என்று மேக்ரோன் கூறியுள்ளார். அமைதியை நிலைநாட்டிச் சென்ற பிரெஞ்சு இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர்.
அவர்கள் என்றும் நினைவுக்கு உரியவர்கள் என்று மேக்ரோ தெரிவித்திருந்தார். இதேவேளை இந்த தாக்குதல் தொடர்பாகவும் மேக்ரோனின் அஞ்சலி தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது ஹெஸ்புல்லா அமைப்பினாலேயே மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை மேக்ரோ ஏன் சுட்டிக்காட்டவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதுவே விமர்சனங்களாகவும் அமைந்துள்ளன. பிரான்சில் இயங்கி வருகின்ற பொது சந்தைகளிலும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பொது சந்தைகளில் பொருட்கள் மலிவாக கிடைக்கின்றன. ஆனால் அவை தரமாக இருக்கின்றனவா என்பதை தரக் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். இவ்வாறு பாரிஸ் புறநகர் ஆர்ஜென்டோயில் இருக்கின்ற சந்தை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் பொழுது தரமற்றதான 1 தொன் உணவுப் பொருட்கள் பறிக்கப்பட்டு அவை எரியூட்டப்பட்டுள்ளன. உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் போலீசாருடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மீன், இறைச்சி, பழ வகைகள், காய்கறி வகைகள் உட்பட ஏனைய உணவுப் பொருட்கள் என்பனவே தரமற்றவையாக கண்டுபிடிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியான ஆபத்தான பயணங்களை சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஆங்கில கால்வாயில் பயணித்த 425 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டில் இதுவரையில் 29,578 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் சென்றுள்ளனர் என தரவுகள் வெளியாகியிருக்கின்றன. பாரிஸ் நகரத்தை வலம் வரும் பெரிஃபெரிக்கின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. இது இப்பொழுது கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் A86, A4 நெடுஞ்சாலைகளின் வேகமும் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வீதிகளில் இப்பொழுது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விரைவில் இந்த வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டராக குறைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசடைவு மற்றும் நெடுஞ்சாலைகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியம் என்பனவற்றை கருத்தில் கொண்டே இந்த வேக கட்டுப்பாடு கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய வேக கட்டுப்பாடானது A86 வீதி சென்டனி தொடக்கம் லா குர்னோவ் வரையும், A4 நெடுஞ்சாலை சரோந்தோன் தொடக்கம் செம் மொரிஸ் வரையும் இது நடைமுறைக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடைமுறையை 64% மக்கள் ஏற்றுக்கொள்வதாக, அதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உங்கள்
சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்